சாமி வருது எப்படி பேசுது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு சாமி ஆடி ஒரு மருளாடி இல்லைன்னா ஒரு சாமியை கும்புறவங்க இருக்காங்க. அவங்க சாமி வந்து நமக்கு உள்ள எப்படி வருது அப்படிங்கிறத வந்து ஒரு முறையில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து நம்ம சாமி கும்பிட போறோம்னா ஒருத்தவங்களுக்கு உடம்பு சிலிருக்கும். அதை வச்சுக்கிட்டு ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு வந்து சாமி வருது அப்படின்னு நினைப்பாங்க. ஒருத்தவங்க கோயிலுக்குள்ள போகும்போது கண்ணு கலங்கும். அதை வச்சுக்கிட்டு ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு சாமி அனுகிரகம் இருக்கு, நம்ம சாமி நம்மளை பார்க்குது அப்படின்னு. இன்னொருத்தவங்க ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது அந்த சின்ன பிரச்சனை இருந்தால் தெய்வம் வந்து உங்களை காத்து கொடுக்கும் போது நம்ம கும்பிட்ற சாமி தான் நம்மளை காப்பாத்துச்சு அப்படின்னு உங்கள் வாயாலே சொல்லுவீங்க. அந்த இடத்துல உங்கள் சாமி வந்து உங்கள்கிட்ட பேசும். அதே போல் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த தெய்வங்கள் வந்து உலா வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது எந்த இடத்துல பிள்ளைகள் வந்து துவண்டு போகுதோ அந்த இடத்துல வந்து காத்து கொடுக்கறதுக்காண்டி இந்த தெய்வங்கள் வந்து அந்த இடத்துல நிற்கும். இப்போ ஒரு பெரிய பிரச்சனை, பெரிய கேஸு பிரச்சனை, சண்டைன்னா அந்த சண்டை டக்குன்னு வந்து ஒரு சின்ன ஒரு செகண்ட்ல வந்து அது அப்படியே டக்குன்னு முடிஞ்சு போயிடும். அப்போ நினைச்சா இவ்வளோ பெரிய சண்டை ஒரு செகண்ட் என்ன எதுக்குடா அப்படின்னுச்சுன்னு யோசிப்பேன். அப்படி இருக்கிறதான் அந்த ஒரு தெய்வத்தோட அனுகிரகம்னு சொல்றாரு. அந்த ஒரு நிலையையும் ஒரு துல்லிய நொடியில மாற்றி கொடுக்கறது தான் அந்த தெய்வம். குலதெய்வமாக இருக்கட்டும், சிறு தெய்வம், அதாவது சிறு தெய்வம்னா நம்மளோட குலதெய்வங்கள், குலதெய்வத்தோட இஷ்ட தெய்வங்கள், இந்த மாதிரியான தெய்வங்கள். ஒரு பக்தன் அவங்கள வணங்குற ஒரு பக்தன் வந்து எந்த இக்கட்டான சூழ்நிலை இருக்கானோ அந்த இடத்துல அந்த தெய்வம் வந்து உங்களை காத்து கொடுக்கறதுக்கு பேர் தான் இந்த இஷ்ட தெய்வங்கள். இந்த இஷ்ட தெய்வத்தை பொறுத்தளவில் எப்பவுமே நீங்கள் வணங்கிக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா குலதெய்வம் வேற, இஷ்ட தெய்வம் வேற. குலதெய்வம் கூட நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை இருமுறை கூட தான் போவீங்க. ஆனால் இந்த இஷ்ட தெய்வங்கிறது உங்களுக்கு மனசால பிடிச்ச தெய்வமாக இருக்கும். அப்போது அந்த தெய்வத்தை உங்களுக்கு விடவே தோணாது. மனசால எப்பவுமே அந்த தெய்வத்தை நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. அப்போ உங்கள் குலதெய்வத்தோட அனுகிரகத்தை வாங்கிட்டு அந்த தெய்வம் வந்து உங்கள் பக்கத்துலேயே நின்று உங்களை கடைசி வரைக்கும் உங்கள் குலதெய்வத்தோட முன்னால் போய் நின்று காத்து கொடுக்குற சக்தி இந்த இஷ்ட தெய்வத்தோட இருக்கு. அதனால குலதெய்வத்துக்கு கொடுக்குற அந்த பலியை அதற்கு நேர் எதிராக, அதாவது நேர் எதிரான அதுக்கு சமமாக உள்ள பூஜைகளை வந்து இந்த இஷ்ட தெய்வத்துங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல விழுந்தாலும் சரி அந்த இடத்துல தூக்கி விடுறதுக்கு உங்கள் தெய்வத்திற்கு முன்னாடியே இந்த இஷ்ட தெய்வங்கள் வந்து காத்து கொடுக்கும். இது வந்து நம்ம ஒரு அம்மனாக இருக்கலாம், இல்லை ஒரு முனியனாக இருக்கலாம், இல்லை ஒரு கருப்பசாமியாக இருக்கலாம், இல்லை சுடலமாடனாக இருக்கலாம், இல்லை இசக்கியம்மனாக இருக்கலாம், இல்லை இங்கிட்டு வட மாவட்டத்தில் உள்ள அண்ணன்மார் சாமிகளாக இருக்கலாம், மதுரை வீரர் சுவாமிகளாக இருக்கலாம், பேச்சி அம்மன், ராக்காய் அம்மன், சீலக்காரி அம்மன், நொண்டி வீரன், சண்டி வீரன், ஆகாய வீரன், கருப்பசாமியோட எத்தனை உருவம், 61,000 பந்தி சேனைகள், என்னதான் வேற இருக்கலாம். ஒருத்தவங்களுக்கு அதிகமாக கருப்பசாமி வந்து இஷ்ட தெய்வமாக நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு தெய்வம். அப்படிங்கிற போது அந்த இஷ்ட தெய்வத்தை வந்து இருகப்பட்டுருங்க. கண்டிப்பாக அந்த தெய்வம் வந்து உங்களை காத்து கொடுக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நிற்கும். இருக்கிற முறைகளை பார்த்து தெய்வங்கள் வந்து நம்மளோட பேசும். அதனால இஷ்ட தெய்வ வழிபாடுங்க தான் உங்களை காத்து கொடுக்கும்.